பெந்தெகோஸ்தின் பேரொளி. பெந்தெகோஸ்தே சபையின் மாத இதழ். இம்மாத இதழை வாசித்து இயேசுவை போல் மாற வாஞ்சியுங்கள். பெந்தெகோஸ்தே பேரொளியின் மே மாத வாக்குத்தத்தம். எருசலேம் குமாரத்தியே, நீ முழு இருதயத்தோடும் மகிழ்ந்து களிகூறு. இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். சீயோனிலே வாசமாயிருக்கிறவளே, நீ சத்தமிட்டு கெம்பீரி. இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராயிருக்கிறார். செப்பனியா 3:14-15, ஏசாயா 12:6. பெந்தெகோஸ்தே சபையின் மே மாதம் 2026 மாத இதழ். நம் நடுவில் இருக்கிற வல்லமையுள்ள தேவன், உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமையுள்ளவர், அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து நம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். செப்பனியா 3:17. மேற்காணும் திருவசனமானது தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு என்ன செய்ய போகிறார் என்பதை அவர்களுக்கு கூறுவதாய் இருக்கிறது. இங்கு குறிப்பிடப்பட்டுள்ள ஜனங்கள் பலவிதமான நெருக்கங்களை எதிர்கொள்ளுகிறவர்களாக, ஒடுக்கப்பட்டவர்களும் துரத்துண்டவர்களும் சிறையிருப்புக்குள்ளானவர்களுமாக இருந்தனர். செப்பனியா 3ஆம் அதிகாரத்தின் துவக்கத்தில் அவர்களுடைய ஜீவியங்களில் இருந்த சகல குற்றங்களையும் தவறான செயல்களையும் தேவன் அவர்களுக்கு எடுத்துரைக்கிறார். அவர்களுக்கு தாம் அளிக்க வேண்டிய எல்லா எச்சரிப்புகளையும் அவர்களுக்கு அளித்து அவர்களது உண்மையான நிலவரத்தை அவர்களுக்கு உணர்த்திய பின்னரே தாம் அவர்களை ஆசிர்வதிக்கப் போவதை பற்றி அவர்களிடம் கூறுகிற அந்த பகுதிக்கு அவர் கடந்து வருகிறார். இவ்வேத வசனங்களை நாம் ஆராய்ந்து பார்த்து நம்முடைய தனிப்பட்ட ஜீவியத்திற்காக நாம் எவைகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரோ அவைகளை விளங்கிக் கொள்ள பிரயாசப்படுவோமாக. இடுக்கண் செய்து ஊத்தையும் அழுக்குமாயிருக்கிற நகரத்துக்கு ஐயோ என்னும் வார்த்தைகளோடு செப்பனியா 3ஆம் அதிகாரம் துவங்குகிறது. உண்மையுள்ள நகரம் வேசியாய் போயிற்று என்பதை இதிலிருந்து நாம் விளங்கிக் கொள்கிறோம். ஏசாயா 1:21, செப்பனியா 3:1 ஓரக்குறிப்பானது அது போஜன பிரியமுள்ள ஒரு நகரமாக இருந்தது எனவும் குறிப்பிடுகிறது. அதன் ஜனங்கள் தங்கள் மாம்சத்தின் இச்சைகளை திருப்தி செய்து கொள்ள விரும்பினார்கள். இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்த காரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவோம். களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவோம். துர் இச்சைகளுக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். ரோமர் 13:12-14 என நாம் வாசிக்கிறோம். தேவ ஜனங்களுடைய மற்ற சில தவறுகளையும் தேவன் அவர்களுக்கு சுட்டி காண்பிக்கிறார். செப்பனியா 3:2 அது சத்தத்துக்கு செவி கொடுக்கவில்லை, அது கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளவில்லை, அது கர்த்தரை நம்பவில்லை, அது தன் தேவனிடத்தில் சேரவில்லை என்று அவர் கூறுகிறார். ஆவிக்குரிய பிரகாரமாக இது தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்புக்கொடாமல் இருக்கும் ஒருவரது ஜீவியத்தை குறிக்கிறது. அது கர்த்தரில் நம்பிக்கை வைக்கவில்லை. அவர்கள் கர்த்தரோடு தாங்கள் செய்திருந்த உடன்படிக்கையில் நம்பிக்கை வைப்பதை பார்க்கிலும் மற்ற தேசங்களோடு தாங்கள் செய்திருந்த ஒப்பந்தங்களிலேயே அதிக நம்பிக்கை வைத்திருந்தனர். நாம் தேவனுடைய கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியும் போது அவருடன் ஓர் உடன்படிக்கைக்குள் பிரவேசிக்கிறோம். அன்றியும் அது தன் தேவனிடத்தில் சேரவில்லை என நாம் வாசிக்கிறோம். தேவன் அவர்களை தாம் சந்திக்கும்படி அவர்களுக்கு நியமித்திருந்த அந்த இடத்தில் அவர்கள் அவரை சந்திக்கவில்லை என்பதே இதன் பொருளாகும். இதை குறித்து பின்பு நாம் காண்போம். அதற்குள்ளே இருக்கிற அதன் அதிபதிகள் கெர்ச்சிக்கிற சிங்கங்கள், அதன் நியாயாதிபதிகள் சாயங்காலத்தில் புறப்படுகிறதும் விடியற்கால மட்டும் ஒரு எலும்பையும் மீதியாக வைக்காததுமான ஓநாய்கள். செப்பனியா 3:3 என்று நாம் வாசிக்கிறோம். ஜனங்களை ஆளுகை செய்து நடத்த வேண்டியவர்களாயிருந்த இந்த அதிபதிகள் கெர்ச்சிக்கிற சிங்கங்களைப் போல இருந்தனர். அவர்கள் கடித்து பட்சிக்கிறவர்களாகவும் கொடூரமானவர்களாகவும் இருந்தனர். அவர்கள் தங்கள் அதிகாரத்தை பக்தி விருத்திக்கேதுவாக அல்ல, அழிவுக்கேதுவாகவே உபயோகித்தார்கள்.
உபயோகித்தனர். காயப்பட்டவர்களும் களங்கமற்றவர்களுமாயிருந்த ஜனங்களை பாதுகாக்க வேண்டியவர்களான அவர்களுடைய நியாயாதிபதிகள் பேராசையும் பொருளாசையும் உள்ளவர்களாக, கொடுமையில் பிரியப்படுகிறவர்களாக, சாயங்காலத்தில் புறப்படுகிற ஓநாய்களைப் போல காணப்பட்டனர். அதைத் தொடர்ந்து கர்த்தர், அதன் தீர்க்கதரிசிகள் வீண் பெருமையும் வஞ்சகமும் உள்ளவர்கள், அதன் ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி வேதத்துக்கு அநியாயம் செய்தார்கள். செப்பனியா 3:4 என்று கூறுகிறார். அத்தீர்க்கதரிசிகள் மாயமாலமுள்ளவர்களாக, பரலோகத்திலிருந்து வந்த விசேஷித்த தூதுவர்களைப் போல தங்களை காண்பித்துக் கொண்ட போதிலும் ஒருவரும் தங்கள் மேல் நம்பிக்கை வைக்கக்கூடாத நிலையில் அவர்கள் இருந்தனர். ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே, அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன் என்று எழுதப்பட்டிருக்க. மல்கியா 2:7. தங்கள் உத்தியோகத்தின்படி போதகர்களாக இருக்க வேண்டியவர்களான ஆசாரியர்களோ அவ்விதம் இருக்கவில்லை. பரிசுத்த பணிமுட்டுகளின் மேல் காவல் விசாரிப்புடையவர்களாயிருந்த அவர்கள் தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்டு இருந்த உத்தியோகத்தில் உண்மையற்றவர்களாக நம்பிக்கை துரோகம் செய்தனர். பரிசுத்த ஸ்தலத்தின் சுத்தாங்கத்தை காத்துக்கொள்ள வேண்டிய அவர்கள் ஏலியின் 2 குமாரரான ஓப்னி, பினேகாஸ் என்பவர்கள் செய்தது போல அதை தீட்டுப்படுத்தினார்கள். நியாயப்பிரமாணத்தை கைக்கொண்டு அதை போதித்து அதன்படி ஜனங்களை நியாயந்தீர்க்க வேண்டியவர்களாயிருந்த அவர்கள் அதன் உள்நோக்கத்தை மாசுபடுத்தி அதை புரட்டி அதற்கு நேர்மாறான காரியங்களை செய்து கொண்டிருந்தனர். ஆனால் அதன் நடுவில் இருக்கிற கர்த்தர் நீதியுள்ளவர். அவர் அநியாயம் செய்வதில்லை. அவர் குறைவில்லாமல் காலைதோறும் தம்முடைய நியாயத்தை விளங்க பண்ணுகிறார். செப்பனியா 3:5-ENG. எனவேதான் இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாவை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார். கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்கச் செய்கிறார் என்று ஏசாயா 50:4 தெளிவாக கூறப்பட்டுள்ளது. ஜனங்கள் அநியாயம் செய்தார்கள் என்று செப்பனியா 3:4 கர்த்தர் கூறுகிறார். அப்படிப்பட்டவர்களை நோக்கி அவர் கூறுவது யாது? தம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தமது சத்தத்துக்கு செவி கொடுத்து தமது நியாயங்களை பின்பற்றுகிறவர்களாகிய கூட்டத்தார் மற்றும் அநியாயம் செய்கிறவர்களாகிய கூட்டத்தார் ஆகிய இரு சாராரையும் நோக்கி அவர், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமாயிருக்கட்டும், நீதியுள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 22:11-12 என்று கூறுகிறார். அடுத்தபடியாக அந்த ஜனங்கள் தமக்கு பயப்படவில்லை என்றும் அவர்கள் கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் அவர்கள் அதிகாலையில் எழுந்து தங்கள் கிரியைகளை எல்லாம் கேடாக்கினார்கள் என்றும் கர்த்தர் உரைக்கிறார். செப்பனியா 3:7. கர்த்தர் அவர்களுக்கு ஒரு தருணத்தை கொடுக்கிறார். நம்முடைய தோல்விகள் எல்லாவற்றின் மத்தியிலும் கர்த்தர் அந்த நம்பிக்கையை நமக்கும் கூட அளிக்கிறார். ஆகையால் நான் கொள்ளையாட எழும்பும் நாள் மட்டும் எனக்கு காத்திருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் சினமாகிய உக்கிர கோபத்தை எல்லாம் அவர்கள் மேல் சொரியும்படி ஜாதிகளை சேர்க்கவும் ராஜ்யங்களை கூட்டவும் நான் தீர்மானம் பண்ணினேன். பூமியெல்லாம் என் எரிச்சலின் அக்னியினால் அழியும். செப்பனியா 3:8 என்று அவர் கூறுகிறார். ஆவிக்குரிய பிரகாரமாக நாம் பல விதங்களில் சிறையிருப்புக்குள்ளாகி சத்துருவின் கையில் கொள்ளை பொருளாக இருக்கக்கூடும். ஆனால் நான் கொள்ளையாட எழும்புவேன். பூமியெல்லாம் என் எரிச்சலின் அக்னியினால் அழியும் என்று கர்த்தர் உரைக்கிறார். அவர் நம் பேரில் கொண்டிருக்கும் அன்பு வைராக்கியம் உள்ள அன்பாகும். நாம் தோல்வியுற்றவர்களாகவும் உண்மையற்றவர்களாகவும் இருப்பினும் நம் பேரில் உள்ள அவரது அன்பு இன்னமும் வைராக்கியம் உள்ள அன்பாகவே இருக்கிறது. நான் எருசலேமுக்காகவும் சீயோனுக்காகவும் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். சகரியா 1:14 என்று கர்த்தர் கூறுகிறார். நேசம் மரணத்தைப் போல வலிது, நேச வைராக்கியம் பாதாளத்தைப் போல கொடிதாயிருக்கிறது.
அதன் தழல் அக்னி தழலும் அதன் ஜுவாலை கடும் ஜுவாலையுமாயிருக்கிறது என்று உன்னத பாட்டு 8:6 கூறுகிறது. நான் கொள்ளையாட எழும்புவேன். செப்பனியா 3:8. அதாவது உங்களை ஒடுக்கின பாபிலோனையும் மற்றெல்லா சத்துருக்களையும் நான் நியாயம் தீர்ப்பேன் என்று கர்த்தர் கூறுகிறார். நம்முடைய ஆவிக்குரிய பிரகாரமான சத்துருக்களுக்கு விரோதமாக தேவன் நமக்காக எழும்புவார். உனக்கு விரோதமாக கிரியை செய்யும் இருளின் அதிகாரங்களை நான் மேற்கொண்டு அவைகளை கொள்ளையிடுவேன் என்று அவர் உரைக்கிறார். உன்னத பாட்டு 8ஆம் அதிகாரத்தின் 7ஆம் வசனமானது, திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது, வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது என்று கூறுகிறது. தேவன் தமது ஜனங்களுக்கு அளிக்கும் நற்செய்தியாது நம்முடைய ஜீவியத்தில் உள்ள ஆவிக்குரிய பிரகாரமான எல்லா சத்துருகளுக்கும் எதிராக தமது எரிச்சலின் அக்னியோடு எழும்பும் போது அவர் ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஒருமனப்பட்டு அவருக்கு ஆராதனை செய்யும்படிக்கு நான் அவர்களை பாஷையை சுத்தமாக பாஷையாக மாறப்பண்ணுவேன். செப்பனியா 3:9 என்று கூறுகிறார். நம்முடைய சகல தீட்டுகளின் நின்றும் அசுத்தங்களின் நின்றும் நேர்மையின்மையின் நின்றும் நாம் மனம் திரும்பி ஏசாயாவைப் போல நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன் என்று அறிக்கை செய்யும் போது நம்முடைய பாஷையை சுத்தகரிக்கிறதான நம்மை மாற்றுகிற கிருபையை நாம் பெற்று அனுபவிப்போம். நாம் சுத்தமான பாஷையுள்ளவர்களாக கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளக்கூடியவர்களாக இருப்போம். இயேசுவே கர்த்தர் என்று நாம் சொல்லும்போது எல்லா முழங்கால்களும் முடங்கும். நாம் எல்லாரும் சேர்ந்து ஒருமனப்பட்டு தேவனை தேடத்தக்கதாக அவர் நமக்கு சுத்தமான பாஷையை தந்தருளுவார். ஜனங்கள் பேசி வந்த ஒரே பாஷையை தேவன் பாபேலில் தாறுமாறாக்கினதினால் அவர்கள் சிதறுண்டு போய் பல்வேறு பாஷைகளை பேசுகிறவர்கள் ஆகினர். நாம் பரிசுத்த ஆவியாகிய ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டிருப்பதினால் நாம் ஒருமனப்பட்டு தேவனை ஆராதிக்கும்படியாக மீண்டும் சுத்தமான பாஷையை பெற்றவர்களாக அந்நிய பாஷைகளில் பேசக்கூடியவர்களாக இருக்கிறோம். தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு தாம் செய்ய போகிறதை செப்பனியா 3ஆம் அதிகாரத்தில் தொடர்ந்து கூறுகிறார். உன் நடுவில் சிறுமையும் எளிமையுமான ஜனத்தை மீதியாக வைப்பேன். அவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையாயிருப்பார்கள். இஸ்ரேலில் மீதியானவர்கள் அக்கிரமம் செய்வதில்லை, அவர்கள் பொய் பேசுவதும் இல்லை, வஞ்சக நாவு அவர்கள் வாயில் கண்டுபிடிக்கப்படுவதும் இல்லை. அவர்கள் தங்களை பயப்படுத்துவாரில்லாமல் புசித்து படுத்துக் கொள்வார்கள். வசனம் 12:13 ENG. அக்கிரமம் செய்வதில்லை என்பது அவர்கள் தேவசித்தம் செய்கிறவர்களாயிருப்பார்கள் என்று பொருள்படும். அவர்கள் பொய் பேசுவதும் இல்லை என்பது அவர்கள் அன்புடன் சத்தியத்தை பேசுவார்கள். எபேசியர் 4:15 ENG என்று பொருள்படும். வஞ்சக நாவு அவர்கள் வாயில் கண்டுபிடிக்கப்படுவதும் இல்லை என்பது அவர்களுடைய வாயிலே வஞ்சனை காணப்படுவதில்லை என்று பொருள்படும். மேலும் அவர்கள் தங்களை பயப்படுத்துவாரில்லாமல் புசித்து படுத்துக் கொள்வார்கள் என்பது மீகா 4:4 வசனத்திலும் நாம் வாசிக்கிறவாறு தங்கள் ஆவிக்குரிய சரீர பிரகாரமான மற்றும் பண சம்பந்தமான தேவைகள் தேவனால் சந்திக்கப்பட்டு அவர்கள் இளைப்பாறுதல் உள்ளதொரு ஜீவியத்தை அனுபவிப்பார்கள் என்று பொருள்படும். அதைத் தொடர்ந்து தேவ ஊழியர்களையும் சீயோன் சபையையும் எருசலேம் குறித்து பேசும்போது அவர், சீயோன் குமாரத்தியே கெம்பீரத்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள், எருசலேம் குமாரத்தியே நீ முழு இருதயத்தோடும் மகிழ்ந்து களிகூறு. செப்பனியா 3:14 என்று கூறுகிறார். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். செப்பனியா 3:15. பின்பு அவர் எருசலேமை நோக்கி பயப்படாதே என்றும் சீயோனை நோக்கி உன் கைகளை தளரவிடாதே என்றும் கூறுகிறார். வசனம் 16. நாம் எபிரெயர் 12:12 ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி என்று வாசிக்கிறோம். பலவீனமடைந்திருக்கிற உங்கள் கைகளை தேவனை துதித்து ஸ்தோத்திரிக்கும் ஜீவியத்தினாலும் தளர்ந்து போயிருக்கிற உங்கள் முழங்கால்களை ஜப ஜீவியத்தினாலும் நீங்கள் பலப்படுத்தாத பட்சத்தில் ஒரு நன்மையுமே நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறதில்லை. உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமையுள்ளவர் என்று செப்பனியா 3:17 கூறுகிறது. ஒரு நதியுண்டு,
அதன் நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார். அது அசையாது அதிசீக்கிரமாக ஈயஞ்சி தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது. அவர் தமது சத்தத்தை முழங்கப் பண்ணினார். பூமி உருகி போயிற்று. சங்கீதம் 46 4-6. இந்த நதி பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை குறிக்கிறது. இந்த நதியை குறித்தே கர்த்தராகிய இயேசு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் நதிகள் ஓடும். யோவான் 7:37-38 என்று கூறினார். நாம் அனுபவிக்க வேண்டியதெல்லாம் தேவ சமூகமே. உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர். நிறைவான அபிஷேகத்தினால், அதாவது பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நதியைப் போல நம்மில் பாய்கிற அனுபவத்தினால் மட்டுமே நம் தேவனாகிய கர்த்தர் நம் நடுவில் வல்லமையுள்ளவராயிருப்பார். ஒரு நதியைப் போன்ற அனுபவமாகிய நிறைவான அபிஷேகத்தினால் நிரப்பப்படும் வரை நாம் இந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் நம்முடையவை ஆக்கிக் கொள்ள முடியாது. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் நிறைவினால் தேவன் சீயோனும் எருசலேமுமாயிருக்கிற தம்முடைய நகரமாகிய நம்மை சந்தோஷிப்பிக்கிறார். இப்பொழுது நாம் புதிய எருசலேமாக அல்ல, ஆவிக்குரிய எருசலேமாக இருக்கிறோம். உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலமாக அவர் நம்மை மாற்றுவார். தேவன் நம் நடுவில் இருப்பார். நாம் அசைக்கப்பட மாட்டோம். தேவன் நமக்கு சகாயம் பண்ணுவார். அதுவும் அதிசீக்கிரமாகவே அவர் நமக்கு சகாயம் பண்ணுவார். சங்கீதம் 46:5-ENG. இதன் பொருள் யாது? ஆபத்தில் தேவன் நமக்கு துணையாக அங்கே தானே பிரசன்னமாயிருப்பார். வசனம் 1 ஒரே ஒரு க்ஷணப்பொழுதாகிலும் தாமதமாகவோ அல்லது முன்னதாகவோ அல்ல, தக்க சமயத்தில் நமக்கு சகாயம் பண்ணும்படி அவர் அங்கே இருப்பார். ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது. வசனம் 6 என்று நாம் வாசிப்பது போல ஆவிக்குரிய பிரகாரமாக எப்படிப்பட்ட சத்துருக்கள் நமக்கு விரோதமாக வந்தாலும் தேவனுடைய நிறைவான வல்லமையினால் நாம் நிரப்பப்பட்டவர்களாயிருக்கும் போது அவர் நம் நடுவில் இருப்பார். அவர் தமது சத்தத்தை முழங்கப் பண்ணுவார். அவ்வல்லமைகள் அவருக்கு முன்பாக உருகி போகும். நாம் இத்தகைய ஜீவியம் செய்வதை தடை செய்யும்படியாக எழுத்தின்படியாகவும் கூட எத்தனையோ காரியங்கள் நமக்கு விரோதமாக வரக்கூடும். அப்போஸ்தலர்களுக்கு விரோதமாக பிரதான ஆசாரியரும் மற்றும் ஜனங்கள் யாவரும் வந்தபோது அவர்கள் செய்தது என்ன? அவர்கள் தங்களை சேர்ந்தவர்களிடத்தில் சென்று பிரதான ஆசாரியர்களும் மூப்பர்களும் தங்களுக்கு சொன்ன யாவையும் அவர்களுக்கு அறிவித்தார்கள். அவர்கள் அதை கேட்டபோது ஒரு மனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு ஜெபித்தார்கள். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 4:23-24. அதாவது அவர்கள் தங்கள் முழங்கால்களை பலப்படுத்தினார்கள். சங்கீதம் 2:1-3 வசனங்களில் தாவீதின் மூலமாக கர்த்தர் உரைத்திருக்கிற காரியங்களை அவர்கள் இங்கு குறிப்பிடுவதை நாம் காண்கிறோம். புறஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியங்களை சிந்திப்பானேன். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 4:25. இந்த ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பிதாவாகிய தேவனுக்கும் அபிஷேகம் பண்ணப்பட்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் விரோதமாக எழும்பியவர்கள் ஆவர். தேவஜனங்கள், கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும். அப்போஸ்தலர் நடபடிகள் 4:29-30 என்று ஜெபித்தனர். அங்கே அபிஷேகம் பலத்த நதியைப் போல் வருவதை நாம் காண்கிறோம். அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாக சொன்னார்கள். வசனம் 31 நம்முடைய தேவனாகிய கர்த்தர்
நம் நடுவில் இருப்பார் என்றால் நம்முடைய ஜீவியத்துக்கும் தமது ஊழியத்திற்கும் விரோதமாக எழும்புகிற எல்லாவற்றின் மத்தியிலும் இந்த அபிஷேகத்தின் மூலமாகவும் தாம் உரைக்கும் தமது வார்த்தையின் மூலமாகவும் அவர் நமக்கு தைரியத்தை தந்தருளுவார். கர்த்தர் எப்போது நம் நடுவில் இருப்பார்? உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்புக் கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தைக் கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாயிருக்க கடவது. உபாகமம் 23:14 என்று நாம் வாசிக்கிறோம். மேலும் அவர் எப்போது நம் நடுவில் இருப்பார்? நாம் அவரை சந்திக்கும் இடம் எது? உன்னுடனே பேசும்படி நான் உங்களை சந்திக்கும் இடமாயிருக்கிற ஆசரிப்பு கூடாரத்தினுடைய வாசலாகிய கர்த்தருடைய சந்நிதியிலே உங்கள் தலைமுறை தோறும் செலுத்தப்பட வேண்டிய நித்திய சர்வாங்க தகன பலி இதுவே. அங்கே இஸ்ரவேல் புத்திரரை சந்திப்பேன். அந்த ஸ்தலம் என்னுடைய மகிமையினால் பரிசுத்தமாக்கப்படும். ஆசரிப்பு கூடாரத்தையும் பலிபீடத்தையும் நான் பரிசுத்தமாக்குவேன். எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு ஆரோனையும் அவன் குமாரரையும் பரிசுத்தப்படுத்தி இஸ்ரவேல் புத்திரரின் நடுவே நான் வாசம் பண்ணி அவர்களுக்கு தேவனாயிருப்பேன். தங்கள் நடுவே நான் வாசம் பண்ணும்படி தங்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின நான் தங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அவர்கள் அறிவார்கள். நானே அவர்கள் தேவனாகிய கர்த்தர். யாத்திராகமம் 29:42-46. தமக்கு ஆசாரிய ஊழியம் செய்யும்படிக்கு ஆரோனும் அவனுடைய குமாரனும் அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் கர்த்தர் அவர்களை சந்தித்தார். இப்போது ஜனங்கள் பூரணத்தை அடைந்து கொள்வதற்கு ஏதுவில்லாததாயிருந்த பழைய ஏற்பாட்டு ஆசாரியத்துவமாகிய ஆரோனின் முறைமையின்படியான லேவிய ஆசாரியத்துவத்துக்கு பதிலீடாக புதிய ஏற்பாட்டு ஆசாரியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளது. இப்போது மெல்கி சேதேகத்தின் முறைமையின்படியான ஆசாரியத்துவமாகிய இப்புதிய முறைமையில் கர்த்தராகிய இயேசு பிரதான ஆசாரியராக இருக்கிறார். ஆசாரிப்பு கூடாரம், அதாவது சபையானது தேவ மகிமையினால் பரிசுத்தமாக்கப்படும் ஸ்தலம் இதுவேயாகும். தேவனுடைய சபையில் மெல்கி சேதேகத்தின் முறைமையின்படி ஊழியம் செய்கிறவர்களான அப்போஸ்தல பிரதிஷ்டை உள்ளவர்களாகிய இப்படிப்பட்ட தேவ ஊழியர்களின் மத்தியில் கர்த்தர் தம்முடைய மகிமையினால் நம்மை பரிசுத்தமாக்குகிற வேலையை செய்கிறார். ஆசாரியர்களாகிய ஆரோனும் அவனுடைய குமாரரும் பலவிதமான பலிகளை செலுத்தினார்கள். இது நாம் அப்போஸ்தலருடைய உபதேசங்களில் பங்குள்ளவர்களாக அப்போஸ்தலருடைய ஐக்கியத்தில் இருக்கும்போது கர்த்தர் நம்மை தம்முடைய இரத்தத்தினாலும் சத்திய வசனத்தின் வல்லமையினாலும் பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலும் பரிசுத்தமாக்குகிறார் என்பதை குறிக்கிறது. செப்பனியா 3:17 நாம் திரும்பி வந்து அவர் தம்முடைய அன்பிலே ஈயஞ்சி இளைப்பாறுவார் என்று அதில் கூறப்பட்டுள்ளதை முதலாவது தியானிப்போம். இவ்வேத பகுதிக்கு பலவிதமான விளக்கங்கள் உள்ளன. முதலாவதாக, தேவ அன்பு நமக்கு இளைப்பாறுதலை அளிக்கிறது. வேறு வார்த்தைகளில் கூறின், தேவ அன்பை தவிர வேறெந்த அன்பும் நமக்கு இளைப்பாறுதலை அளிக்க முடியாது. நாம் தேவ அன்பினால் நிரப்பப்படும் போது தேவன் நம் இருதயத்தில் உள்ள அந்த அன்பில் இளைப்பாறுகிறார். இது வேறு வார்த்தைகளில் நம் நடுவில் இருக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வல்லமையுள்ளவர் என்று கூறுவதாகும். ஆம், வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் வசனித்து சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் உள்ள பூமியை கூப்பிடுகிறார். பூரண வடிவுள்ள சீயோனில் இருந்து தேவன் பிரகாசிக்கிறார். சங்கீதம் 50:1-2. தேவனுக்கு ஊழியம் செய்யும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறவர்களாகிய நாம் பலவீனராய் இருக்கக்கூடும். ஆனால் நாம் இந்த அன்பிலேயே ஜீவித்துக் கொண்டிருந்தால் வல்லமையுள்ள தேவன் நம் நடுவில் இருந்து நமக்காக வல்லமையாக கிரியை செய்து கொண்டிருப்பார். அவ்வாறே புதிய எருசலேமுக்கென்று அழைக்கப்பட்டிருக்கிற எல்லாருக்கும் கூட அவர் அப்படியே செய்வார். நம்முடைய நடுவில் இருக்கிற அவர்
என்பது அவர் நம்முடைய சிந்தனைகளின் மையமாக, நம்முடைய ஜீவியத்தின் மையமாக இருக்கிறார் என்று பொருள்படும். அவரே நம்முடைய ஜீவியத்தின் மையமாயிருப்பாராக. அதாவது அவரே நம் ஜீவியத்தில் மிக முக்கியமான இடத்தை வகிப்பாராக. இதற்காக நாம் அவரது அன்பினால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். அது அகப்பே என்று அழைக்கப்படுகிறது. அகப்பே என்பது நிபந்தனையற்ற அன்பு என்று பொருள்படும். நாம் ஆண்டவராகிய இயேசுவை வெறுத்த போதிலும், அசட்டை பண்ணின போதிலும், அவர் நம்பேரில் கொண்டிருந்த அன்பு இன்னமும் பூரணமானதாகவே, நிறைவுள்ளதாகவே இருக்கிறது. அவர் ஒருபோதும் மாறிப்போகவில்லை. மற்றவர்கள் உங்களை அசட்டை பண்ணினாலும், புறக்கணித்தாலும், சிறுமைப்படுத்தினாலும் அவர்களை இந்த அகப்பே அன்பினூடாக நீங்கள் பாருங்கள். அப்போது உங்கள் நடுவில் இருக்கும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு வல்லமையுள்ளவராக இருப்பார். அத்துடன் அவர் தமது அன்பில் இளைப்பாறுவார் என்பது அவர் அன்பிலே அமைதியாக திட்டமிட்டு கொண்டிருக்கிறார் என்றும் பொருள்படும். உங்கள் ஜீவியங்களில் தேவன் அமைதியாக இருப்பது போல் தோன்றுகிற சமயங்கள் இருக்கின்றன. நீங்கள் ஜெபித்துக் கொண்டே இருக்கக்கூடும். இருப்பினும் தேவன் மௌனமாக இருப்பது போல் தோன்றுகிற சில பாதைகளின் வழியாக நீங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அவர் தமது அன்பிலே உங்களுக்காக அமைதியாக திட்டமிட்டு கொண்டிருக்கிறார். தேவன் உங்களை நேசிக்கிறார் என்பதையும், அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்பதையும் மட்டும் நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். அவருடைய அன்பினால் நிரப்பப்பட்டிருங்கள். அவருடைய அன்பானது சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷமாக மாறும். 1 பேதுரு 1:8. அப்போதுதான் அவர் உங்கள் மேல் பிரியமாயிருப்பார். அதிநிமித்தமாகவே அவர் உன் பேரில் பாடலுடன் களிகூறுவார். செப்பனியா 3:17 ENG என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அதற்கு பின் கர்த்தர் உங்களுக்காக என்ன செய்வார்? இதோ, அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன். நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்துக் கொள்ளுவேன். அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாகச் செய்வேன். செப்பனியா 3:19. மீகா 4:7 நொண்டியானவளை மீதியான ஜனமாகவும், தூரமாய் தள்ளுண்டு போனவளை பலத்த ஜாதியாகவும் வைப்பேன். அவர்கள் பேரில் கர்த்தர் சீயோன் பர்வதத்திலே இது முதல் என்றென்றைக்கும் ராஜாவாய் இருப்பார் என நாம் வாசிக்கிறோம். அவர் உங்களை முற்றுமுடிய ரட்சிப்பார் என்பதே இதன் பொருளாகும். தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களை முற்றுமுடிய ரட்சிப்பதற்கு அவர் வல்லவராயிருக்கிறார். நம்மை முற்றுமுடிய ரட்சிக்கும்படியாக, பூரண ரட்சிப்புக்கு கொண்டு வரும்படியாக, நமக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் பிரதான ஆசாரியராக எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறார். நம் பேரில் கர்த்தர் சீயோன் பர்வதத்திலே இது முதல் என்றென்றைக்கும் ஆளுகை செய்வார். அதைத் தொடர்ந்து அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன். அக்காலத்திலே உங்களை சேர்த்துக் கொள்ளுவேன். உங்கள் கண்காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். செப்பனியா 3:20 என நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் தமது ஜனங்களாகிய இஸ்ரவேலரை குறித்து இவ்வாறு கூறுகிறார்: கர்த்தர் உனக்கு வாக்கு கொடுத்து உனக்கு சொல்லியிருக்கிறபடி நீ எனக்கு சொந்த ஜனமாயிருப்பாய் என்றும், நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும், நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாயிருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார். உபாகமம் 26:18-19. அவர் நம்மை முற்றுமுடிய ரட்சிக்கும் போது ஜாதிகளுக்குள்ளே நாம் குறுகியதொரு கால அளவிற்கு மாத்திரம் அல்ல, நித்தியம் முழுவதிலும் என்றென்றைக்குமாக புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் சிறந்து விளங்குவோம். அப்போதுதான் அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழுவார். செப்பனியா 3:17 என்று கர்த்தர் கூறுகிறார். இதன் பொருள், வாலிபன் கன்னிகையை விவாகம் பண்ணுவது போல உன் மக்கள் உன்னை விவாகம் பண்ணுவார்கள். மணவாளன் மணவாட்டியின் மேல் மகிழ்ச்சியாயிருப்பது போல உன் தேவன் உன்மேல் மகிழ்ச்சியாயிருப்பார். ஏசாயா 62:5 என்பதே நாம் கிறிஸ்துவைப் போல பூரணமாக்கப்பட்டவர்களாக, நம்முடைய பரம மணவாளனுக்கேற்ற பூரணத்தை அடைந்தவர்களாக வெளிப்படும் நாள் அதுவே. அன்று நாம் அவருடைய மணவாட்டியாக காணப்படுவோம்.
இயேசுவின் வார்த்தைகள் மாறிடாதே, எந்த நேசரின் வாக்குகள் மாறிடாதே. இயேசுவின் வார்த்தைகள் மாறிடாதே, எந்த நேசரின் வாக்குகள் மாறிடாதே. பாங்குவியும் முற்றும் மொழியும் வானவரின் சொல்லை நிலைக்கும். பாங்குவியும் முற்றும் மொழியும் வானவரின் சொல்லை நிலைக்கும். அல்லேலூயா அல்லேலூயா, என் இயேசு வருகின்றார். அல்லேலூயா அல்லேலூயா, என் இயேசு வருகின்றார். யுத்தத்தின் செய்தியும் கேட்டிடுதே, இந்த பூமியும் அதிர்ச்சியால் அழிந்திடுதே. யுத்தத்தின் செய்தியும் கேட்டிடுதே, இந்த பூமியும் அதிர்ச்சியால் அழிந்திடுதே. இது தருணம், வழிவரை நாம் இயேசுவையே சார்ந்திடுவோம். இது தருணம், வழி நாம் இயேசுவையே சார்ந்திடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா, என் இயேசு வருகின்றார். அல்லேலூயா அல்லேலூயா, என் இயேசு வருகின்றார். மனிதரின் வேஷமும் மாறிடுதே, இந்த மாந்தரும் பாவத்தால் அழிகின்றாரே. மனிதரின் வேஷம் மாறிடுதே, இந்த மாந்தரும் பாவத்தால் அழிகின்றாரே. இது சமயம், வழிவரை நாம் பரிசுத்தராய் வாழ்ந்திடுவோம். இது சமயம், வழிவரை நாம் பரிசுத்தராய் வாழ்ந்திடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா, என் இயேசு